Good morning, students. Last class we have seen the blood and components of blood பார்த்தோம் இல்லையா? So functions of blood எல்லாமே பார்த்தோம். Today we are going to see about the blood vessels. Blood vessels அப்படின்றது என்னது அப்படின்னா it is nothing but network of branched tubes that transport blood into all over the body. இல்லையா, நம்மளுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சோம். there are two types of circulatory system இருக்குது. what are they? Open type and closed type. closed type அப்படின்னா blood can flow through the capillaries, நுண்துளைகளவோ இல்லது டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாகவோ க்ளோஸ்டு, அதாவது ஒரு குழல்களின் வழியாக blood வந்து it will be flow through all the parts of the body. அதுதான் வந்து என்னது க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ blood vessels அப்படின்றது மெமேலியனில் வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் circulatory system is present. So that closed type of circulatory system அந்த blood வந்து எதன் மூலமாக போகும் அப்படின்னா it is a network of branched tubes that transport the blood. ஓகேவா? ஸோ அந்த blood vessels அப்படின்றது there are three types of blood vessels, namely arteries, veins and capillaries. What are they? Arteries, veins and capillaries. Arteries அப்படின்றது it is nothing but this is called artery. So it is a thick and elastic wall that carry blood away from the heart to various organs of the body. ஸோ ஹார்ட்டில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரி வந்து எல்லா பகுதிகளுக்கும், உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லும். ஓகேவா? ஸோ ஆல் த ஆர்டரிஸ் ஆர் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி which carry the deoxygenated blood to the lungs. ஸோ எல்லா ஆர்டரிஸ் வந்துமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? பட் பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்றது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஆர்டரி அப்படின்னா என்ன? தெர் ஆர் த திக் அண்ட் எலாஸ்டிக் வால் தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு தி வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளுக்கே இப்போ வந்து பிளட்டு டொனேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கையோட மேல் பக்கத்தில் தான் வந்து நம்மளுக்கு பிளட் எடுக்கிறதுனாலோ இல்லது என்ன பண்ணுவாங்க, ஆர்டரிஸ் அப்படின்றது நம்மளுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த வெயின்ஸ் அப்படின்றது, அதாவது நம்மளுக்கு பிளட்டெல்லாம் எடுக்கிறது அப்படின்னா எங்கே பண்ணுவாங்க, மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளோட கையோட மேல் பகுதி மேலால் இருக்கக்கூடிய அந்த நரம்பில் இருந்து தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பிளட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வெயின்ஸ். ஓகே, அந்த வெயின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ரொம்ப டீப்பாக இல்லாமல் மேலோட்டமாக இருக்கக்கூடிய, நம்ம உடலில் மேல் பகுதியில் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடியது தான் வந்து வெயின்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், வெயின்ஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ தின் அண்ட் நான் எலாஸ்டிக் வெசல் தட் டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ ஹார்ட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அதாவது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து வேரியஸ் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து என்னது வெயின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஆல் த வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் விச் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ் டு த ஹார்ட். ஸோ எல்லா வெயின்ஸுமே நம்மளுக்கு, அதாவது இந்த நம்மளோட உடலில் வந்து மேலோட்டமாக, அதாவது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷன் அப்படின்னா தோலுக்கு மேலே அடியில் இருக்கக்கூடியது வந்து வெயின்ஸாக இருக்கும். நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நரம்புலேருந்து பிளட் எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி குளுக்கோஸ் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அந்த வெயின்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு ஏற்றுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும், இதோட வேலை என்ன அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு இல்லையா, உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டிலேருந்து அங்கே வந்து பிளட்டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்கும் அப்படின்னா லங்ஸில் தான் நடக்கும். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் இன் தி லங்ஸ். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஆனால் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் மட்டும் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஆர்டரியில் வந்து ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். வெயினில் வந்து ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் தி பல்மனரி வெயின் விச் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு தி ஹார்ட். ஓகேவா? ஸோ வெயின்ஸ் அப்படின்றது வந்து என்னது, இதுதான் இட் இஸ் எ தின் அண்டு நான் எலாஸ்டிக் த டிரான்ஸ்போர்ட் பிளட் டு தி ஹார்ட், அதாவது எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் ஹார்ட்டுக்கு வந்து அனுப்பக்கூடியது தான் வந்து என்னது வெயின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கேப்லரிஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ minute tubular structures that is called capillaries. Capillaries are narrow tube formed by branching of arterioles which the unit to form the venules and veins.
ஸோ இந்த ஆர்டியோல்ஸ் அப்படின்றது ஆர்டரியிலேருந்து பிரிந்து வரக்கூடிய பல நுண்குழல்களும் வெயின்ஸ்லேருந்து இது வந்து திஸ் இஸ் கால்டு ஆர்டியோல். தென் வெயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய மைன்யூட் tubular structure that is called venule, that altogether called capillaries. Okay, have you understood? So capillaries are formed by branching of arterioles which the unit to form venules and veins. They are about 8 millimicron in diameter. Capillaries are form of single layer of endothelial cell. அந்த capillaries ஓட wall வந்து endothelial cell இருக்கும். ஓகேவா? So these are the 3 types of blood vessels: arteries, veins and capillaries. இதில் உங்களுக்கு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆர்டரிஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னா என்ன, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிடென்டல் பிளட்டை எல்லா பார்ட்டுக்கும் அனுப்பக்கூடியது. வெயின் வந்து கலெக்டிங் வெசல். டீஆக்சிடேட்டட் blood is collected from various parts to the heart. So this is pink in color, vein will be red in color. So artery வந்து deep locationsல இருக்கும். deep location அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு blood வந்து ரொம்ப நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ரொம்ப டீப்பாக கட் ஆச்சுன்னா மட்டும்தான் blood ரொம்ப வரும். அந்த சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன் அப்படின்னக்குள்ள தோலுக்கு அடியில் மேலோட்டமாக இருக்கக்கூடியது வெயின்ஸ். blood flow with high pressure, blood flow with low pressure. இங்கே வந்து ஹை ப்ரெஷரில் blood flow ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு டீப் கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடிபட்டுருக்கு இல்லை கத்திலே தான் அறுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கட்டு மேலோட்டமாக இருந்தது அப்படின்னா ஃப்ளோ லோ ப்ரெஷரில் blood flow இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து என்னது த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னோம், blood clotting சொன்னோம் இல்லையா, அந்த மூலமாக நம்மளுக்கு சீக்கிரமாக கிளாட் ஆகிடும். பட் ரொம்ப டீப் கட்டாச்சு அப்படின்னா இட் வில் பி ஹை ப்ரெஷரில் blood flow ஆகிட்டு இருக்கும் பொழுது கண்டினியூஸாக blood நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். தென் வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். இங்கே வந்து என்ன இருக்கும், weak, thin and non-elastic. So all arteries carry, இது very important, all arteries carry oxygenated blood except pulmonary artery. Pulmonary artery என்ன பண்ணும், deoxygenated blood carry பண்ணும். So இங்கே all veins carry deoxygenated blood except pulmonary veins. So இங்கே internal valve are absent, here internal valves are present. This is a repeated 4 mark public questions, difference between and arteries and veins. Have you understood? Okay, next we are going to study about the types of circulatory system. Types of circulatory system அப்படின்றது என்னது, there are 2 types of circulatory system. What are they? Open type and closed type. Open type அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஓப்பன் டைப்னா என்ன சொன்னேன், அதாவது blood tissue, blood வந்து ஒரு capillaries வழியாக ஃப்ளோ ஆகாமல் அப்படியே blood tissues வந்து it will be flow into the sinuses. அதாவது in open type the blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called as sinuses. These sinuses are the body cavities which are called hemocoel. அந்த உடற்குழியில் வந்து blood வந்து ஹார்ட் பம்ப் பண்ணும்பொழுது என்னாகும், அந்த பம்ப் பண்ணுற blood வந்து it will not taken by the capillaries or minute tubular like structure. As usual that blood will be flow into a cavity like structure. that cavityக்கு தான் வந்து என்ன பேர், ஹீமோசீல் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ கேப்பிலரி சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். ஸோ இது மோஸ்ட் ப்ராபபிளி லோயர் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, அசிடியன்ஸ், அந்த மாதிரி லோயர் ஆர்கானிசமில் எல்லாமே ஓப்பன் டைப் ஆஃப் blood circulations இருக்கும். க்ளோஸ்டு டைப் ஆஃப் blood circulation அப்படின்றது என்னென்னா, க்ளோஸ்டு டைப் blood flows into a complete circuit around the body through the specific blood vessels. ஸோ நம்மளுக்கு வந்து என்னது, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் ஆர்டரிஸ் இருந்தது, வெயின் இருந்தது, கேப்பிலரிஸ் இருந்தது இல்லையா, அதன் மூலமாக தான் நம்மளுக்கு blood எடுத்துகிட்டு போகும் எல்லா இடத்துக்கும். ஸோ such a type of blood flow is called closed type. The blood flows from arteries to veins through small blood vessel called capillaries. இது வந்து வெர்டிபிரேட்ஸில் எல்லா இடத்துலையுமே இதில் இருக்கும். க்ளோஸ்டு இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராபபிளி ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். வெர்டிபிரேட்ஸில் எல்லாமே க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வில் பி தேர். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. வில்லியம் ஹார்வி அப்படின்றவர் 1628 இதை வந்து என்ன பண்ணார், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது blood will be flows from arteries to veins through the small blood vessels அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ he is called father of modern physiology. Okay, have you understood? Next is structure of human heart. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னக்குள்ளார
உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள யூ வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்றது என்னது? நம்ம ஏற்கனவே வந்து மெமேலியன் ஹார்ட் எதில் படிச்சிங்க? ரேபிட்டில் வந்து படிச்சிங்க இல்லையா? மிஸ் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்டு. ரேபிட் வந்து என்னது? மெமேலியனா இல்லையா? மெமேலியன் தான் இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னக்குள்ள ஹார்ட் அப்படின்றது என்னது? இட்ஸ் எ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் that pumps out the blood into the blood vessels இல்லையா? ஸோ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் அது வந்து என்ன பண்ணும்? பம்பிங், அதாவது சுருங்கி விரியும் பொழுது இட் வில் பி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸிங். தட் மூமெண்ட் இஸ் கால்டு பம்பிங். வென் இட் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸிங் இட் வில் பி blood vesselsக்கு வந்து இட் வில் பி பம்ப் அவுட் தி blood into the blood vessels. Human heart எங்கே இருக்கும்? It is situated in between the lungs, slightly tilted towards the left and above the diaphragm into the thoracic cavity. Thoracic cavity அப்படின்றது என்னது? உங்களுக்கு thoracic cavity என்ன? தொண்டைக்குழி இருக்கு இல்லையா? ஸோ அந்த தொண்டைக்குழி, அதாவது மார்பு கூடு இருக்கு இல்லையா? அந்த தொராசிக் பார்ட் அப்படின்றது என்ன? மார்பெலும்பு கூடு இருக்கு இல்லையா? அந்த ரிப்கேஜ், அந்த ரிப்கேஜில் வந்து ரெண்டு லங்ஸுக்கும் நடுவில் the heart is slightly tilted. இந்த slightly tilted அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு பக்கமாக வந்து சாஞ்சிருக்கும். அதாவது ஹார்ட் இப்படி தான் இருக்குன்னா the ventricle will be slightly tilted towards the left side. அதுதான் வந்து இருக்கும். ஸோ it is present in the thoracic cavity. It is made up of a specialized tissue or muscles called cardiac muscles. ஹார்ட் வந்து எல்லா மசில்ஸுமே வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் படிச்சிருக்கிறோம், அதே மாதிரி அன்ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், நிறைய மசில் டைப்ஸ் படித்தோம். ஆனால் ஹார்ட் மட்டும்தான் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, த ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் எ டபுள் வால்டு சாக் கால்டு பெரிகார்டியம். ஸோ ஹார்ட் அப்படின்றது என்க்ளோஸ்ட். பெரிகார்டியம்னு என்ன? இதுதான் ஹார்ட் அப்படின்னா. ஸோ அதில் வந்து இதுதான் வந்து என்க்ளோஸ்ட் இந்த டபுள் வால்டு மெம்பரேன். This is called pericardium. So it contains lubricating pericardial fluid. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் டியூரிங் ஹார்ட் பீட் அண்ட் ப்ரொடெக்ட் இட்ஸ் ஃப்ரம் த மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஏன் வந்து ரிப்கேஜ்குள்ளே இருக்குது அப்படின்னா இட் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் பார்ட். ஹார்ட் லங்ஸ் எல்லாம் வந்து அந்த மசில்ஸ் வில் பி வெரி சாஃப்ட் அண்ட் இட் வில் பி ஈஸிலி கெட்டிங் இன்ஜூர்ட். ஸோ தட் இட் இஸ் பிளேஸ்டு இன்சைட் தி ரிப்கேஜ் இல்லையா? அதை சுற்றி வந்து ரிப்கேஜ் வில் பி ப்ரொடக்ட் தி ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆஃப் த இன்டர்னல் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெரிகார்டியம். பெரிகார்டியம் அப்படின்றது ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்டு தி double membrane that is called double wall, that is called pericardium. In between the two wall the fluid like structure ஒரு திரவம் மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுக்கு வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் பம்ப் ஆகும்பொழுது, ஹார்ட் பீட் ஆகும்பொழுது அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, உராய்வு இருந்து தடுப்பதற்காக ரெடியூஸ் பண்ணும். தென் ஆல்சோ இட் ப்ரொடக்ட் தி மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை நம்மளுக்கு எங்கேயாவது பலமாக அடிபட்டதோ இருந்துச்சுன்னா ஹார்ட் வந்து அந்த அதிர்வுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடியதான் அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அடுத்தது, த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. ஸோ இதில் வந்து இதை விட உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. The 2 upper thin-walled chambers of the heart are called auricle or aorta. The 2 lower thick-walled chambers are called ventricles. இதுதான் வந்து 4 chamber-ஆக இருக்கும். இந்த ரெண்டும் வந்து aorta or auricles, இது ரெண்டும் வந்து என்னது? ventricles. ஓகேவா? ஸோ the 2 chambers are called ventricles. The chambers are separated by porcine called septum. ஸோ இந்த செப்டம் அப்படின்றது என்னென்னா இந்த சேம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு தடுப்பு சுவர்களால் பிரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து என்னது? செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் த செப்டம் பிட்வீன் ஆரிக்கல்ஸ் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரைகப்சிட் வால்வ், பைகப்சிட் வால்வெல்லாம் இருக்கும். இந்த செப்டம் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த தடுப்பு சுவர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய செப்டம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா it will be prevent the
மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ஸ். ஓகே, அதாவது ஆரிக்கல்ஸ்லேருந்தும் வென்ட்ரிகல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டோ இல்லை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோ வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டூ ஆரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே செப்பரேட்டாக போட்டு காமிக்கிற மாதிரி. So the heart is divided into 4 chambers: left auricle, right auricle, right ventricle, left ventricle. It will be provided by the septum. The two auricles are separated from each. Right auricle, left auricle separated from interarterial septum. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா interarterial septum. The left auritum is smaller than the right auritum. Left auritum வந்து right auritum விட சின்னதாக இருக்கும். The right auritum receives deoxygenated blood from different parts of the body through the main veins superior vena cava. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா superior வீனா கேவா இருக்கும். இந்த இடத்துல வந்து superior வீனா கேவா அப்படின்ட்டு இருக்கும். இங்கே இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே இருக்கா superior வீனா கேவா. ஸோ இதுதான் வந்து என்னது ரைட் ஆரிக்கல். இந்த ரைட் ஆரிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எதன் மூலமாக ரிசீவ் பண்ணும் அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா அண்டு பல்மனரி வெயின். உங்களுக்கு இங்கே பல்மனரி வெயின் வந்து கரெக்டாக பல்மனரி வால்வ் கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கே இருக்குது பாரு, இதுதான் வந்து பல்மனரி வெயின். ஸோ இது வந்து சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா, இது வந்து பல்மனரி வெயின். இதன் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வில் பி ரிசீவ்டு ஃப்ரம் தி ஆல் த பார்ட்ஸ் அண்டு த்ரூ த மெயின் வெயின்ஸ். ஓகே, தென் பல்மனரி வெயின் பிரிங்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லெஃப்ட் ஆரிட்ரம் ஃப்ரம் த லங்ஸ். இந்த பல்மனரி வெயின் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் டேக்கன் பை தி பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பல்மனரி வெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லெஃப்ட் ஆரிட்ரம் லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஆரிட்ரத்துக்கு கொண்டு வரும். The right and left auricles pump blood into the right and left ventricles respectively. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் வந்து என்ன ஆகும், when the heart muscles will be contract, சுருங்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும் அப்படியே ரைட் அண்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? have you understood? The two auricles are separated by the each other interarterial septum. இந்த ரெண்டு ஆரிக்கலும் interarterial septum அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக பிரிக்கப்படுது. The left atrium வந்து smaller than the right atrium. The right atrium receives deoxygenated blood from different parts of the body through the main veins. The left atrium right atrium வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை ரிசீவ் பண்ணும். எங்கே எதன் மூலமாக சுப்பீரியர் வீனா கேவா அண்டு இன்ஃபீரியர் வீனா கேவா மூலமாக பிளட்டை வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணும். ஓகேவா? தென் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பல்மனரி வெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ்ஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தென் இந்த வென் த ஆர்டரிஸ் ஆர் பம்பிங், அதாவது வென் த ஆர்டரிஸ் ஆர் வென் த ஹார்ட் பீட் அப்படின்றது வந்து என்னது கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸிங் ஃபங்க்ஷன் தான் வந்து ஹார்ட் பீட் அப்படின்றோம். வென் த ஹார்ட் கான்ட்ராக்ட் சுருங்கும் பொழுது என்னாகும் ஆர்டரிஸில் இருக்கக்கூடிய பிளட் வந்து இட் வில் பி ஃப்ளோஸ் இன் டு தி வென்ட்ரிக்கல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்றது ஃப்ரம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். இதுதான் வந்து என்னது வென்ட்ரிக்கல். லோயர் பார்ட்டில் இருக்கக்கூடியது தான் வந்து வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா these also two ventricles are separated from each other by the interventricular septum. இதையும் வந்து என்னது interventricular septum அப்படின்ற இந்த ரெண்டு வென்ட்ரிக்கலும் வந்து it will be separated by the interventricular septum. The left and right ventricles are thick wall because இங்கே வந்து comparing to the aorta இந்த வென்ட்ரிக்கலோட செல் வால் வந்து திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா வென்ட்ரிக்கல்ல இருந்து தான் பிளட் வந்து பம்ப் ஆகி blood will be flows all over the body. அப்போ அங்கே வந்து என்ன ஆகும் பம்ப் ஆகும்பொழுது ஃபுல் ப்ரெஷர் அங்கே இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரெஷர் வந்து டு மேனேஜிங் தட் ப்ரெஷர் the wall will be so thick because the ventricles have to pump out blood with force away from the heart.
ஓகேவா. ஹார்ட்லேருந்து பிளட்டை ஃபுல்லாக வந்து வெளியேற்றுறது வந்து வென்ட்ரிக்கிளோட வேலை. ஸோ அது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து இட் ஹேஸ் டு பம்ப் வெரி ஃபோர்ஸ் மேனர். அந்த ஃபோர்ஸை வந்து டாலரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதோட வால்ஸ் வந்து திக்காக இருக்கும். ஓகேவா. ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் arises the pulmonary trunk which bifurcates to form right and left pulmonary arteries. ஸோ இங்கே ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து எங்கே அரைஸ் ஆகக்கூடியது, இங்கேருந்து அரைஸ் ஆகக்கூடியது தான் வந்து இந்த பல்மனரி ட்ரங்க். இங்கே இருக்கா, இதுதான் வந்து என்னது, பல்மனரி ட்ரங்க். நெக்ஸ்ட்டு the right and left pulmonary arteries supply deoxygenated blood to the lungs of the respective side. ரைட் அண்டு லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு சப்ளை பண்ணோம். த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் லாங்கர் அண்டு நேரோயர் தேன் தி ரைட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிங் டு த ரைட் வென்ட்ரிக்கல் இட் வில் பி வெரி லாங்கர் அண்ட் நேரோயிங், குறுகலாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா. தென் த வால்ஸ் ஆர் அபவுட் 3 times thicker than the ரைட் வென்ட்ரிக்கல். த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கிவ்ஸ் ரைஸ் டு அரோட்டா. அந்த அரோட்டா அப்படின்னு இங்கே வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகக்கூடியது தான் இந்த அரோட்டா. ஓகேவா. தென் the oxygenated blood is supplied by the aorta to various organs of the body. The coronary artery supplies blood to the heart. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா அரோட்டா மூலமாக வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு சப்ளை ஆகும். கொரோனரி ஆர்டரிஸ் வந்து என்ன பண்ணும், பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியது. ஓகேவா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து வால்வ்ஸ்.